இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாமன் படத்துடைய டெலிட் சீன் வெளியே இருக்குது. அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 3, 2, 1. யாரா அவதானே? ஏறா போன எடுத்து என்னன்னு கேளு. ஹலோ சொல்றாருப்பா. என்ன இவ்வளவு ஹாப்பியா சொல்றேன்? ஓ கூட பத்திரகாளி இருக்காளா? அப்ப நீ என் செக்கப்புக்கு வரல, செக்கப்புக்கு தான் வந்திருக்க தானே? என் செல்ல கல, என் புச்ச கல, என் செல்ல கல வந்தேன்னு வச்சுக்க லட்டு பூந்தி ஆயிருவேன். அக்கா அக்கா உன் தம்பி பாவம்ல. ஒத்த தம்பி, ஆசை தம்பி, ஊரெல்லாம் பொண்ணு தேடி இருக்கிற உலகளுக்கு எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து சல்லடையில சலிச்செடுத்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கட்டுறா தாலின்னு என் தம்பி கிட்ட சொன்னா மறுபேச்சே பேசாம கட்டுவான்னு நான் ஊரெல்லாம் டவர் அடிச்சு தெரியற. நீ என்னடானா டாக்டர் அம்மா கூட்டிட்டு வந்திருக்க. டாக்டர் அம்மா ஏய் ஏய் ஹோட்டலுக்காரே, இதெல்லாம் அவங்க பேச வேண்டியது. நல்லா இருக்கு, பேசிக்கிட்டு இருக்க. நமக்குலாம் நர்ஸ் செம்மையா இருக்கும் போலியே அக்கா தம்பி. இது டாக்டர் எம்பிபிஎஸ். நான் இன்னும் படம் பார்க்கலைங்க. உனக்காக நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன், எனக்காக நீ இது கூட பண்ண மாட்டேன். என்னடா பண்ண? அப்படி என்னடா பண்ணி கிழிச்ச? ஒண்ணு அக்கா தங்கச்சிக்கலாம் அதை பண்ண இதை பண்ணுன்னு சும்மா கதை விடுறீங்க இந்த தம்பிக்கலாம். அப்படி என்னடா பண்ணி கிழிச்சிங்க சொல்லு. என்ன பண்ண கிழிச்சியாவா? உட்காரு உட்காருங்க கிழிச்சா. ஐயோ உட்காருங்க. என்ன பண்ண கிழிச்சியாவா? ஏண்டி உனக்கு தம்பியா இருக்குது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உன் புருஷனுக்கு மச்சானா இருக்குது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இந்த உட்காந்துக்கிற உரலு அவனுக்கு மாமனா இருக்குது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உன் மாமியா இருக்காலே மாடர்ன் மனோரமா, அக்காக இருக்க ஒத்தாட்சி இருக்கலாமே 2 மணி வேலை இழுத்து போட்டு செய்ய வந்தா சம்பளத்துக்கு ஆள் வச்ச மாதிரி ஆளாளுக்கு வேலை வாங்குறாங்க. ஏண்டி நான் தெரியாம தான் கேட்கிறேன். எங்க ஆத்தாகரி அவனுக்கு ஒண்ணு கட்டி கொடுத்துருக்காள், இல்ல என்ன சேர்த்து கட்டி கொடுத்துருக்காள். அத்தரத்துல பொண்ணுட்டு மச்சா 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 நானும் மாமாவுக்கு என்னாச்சு ஏதாச்சும் உயிரை கையில பிடிச்சி வேகமா ஓடி போய் பார்த்தா ராத்திரி 3 மணிக்கு மூடி சுத்தி கிறிச்சு திறந்து விடுங்கிறேன். நானும் மானங்கட்டத்தனமா திறந்து கொடுத்துட்டு வந்தேன். மனுஷனாடியவன் கோயில ஐயர் விபரி கொடுத்து வாங்கி வாயில பிடிக்கிறேன். ரோட்டை கிராஸ் பண்ண கையை பிடிச்சிக்கிறேன். யாரும் பார்க்கணும் சொப்பு சாமல் வச்சு விளையாடு நம்மளுக்கு கிடையாவன். இதெல்லாம் வர்றேன் இந்த உட்காந்துருக்கானே கூழ்பானே இன்னைக்கு இல்ல. அவனை எல்கேஜி சேர்த்து விட்டதுல இருந்து 7:30 மணி பள்ளிக்கூடத்துக்கு 5:30 மணிக்கு எழுப்பி விட்டு பல்ல விளக்கி விட்டு ஆய் கழுவி விட்டு குளிப்பாட்டி விட்டு துவட்டி தலை சீவி பவுடர் அடிச்சு யூனிஃபார்ம் பேர்ல சட்டை டவுசர் ஷூ சாக்ஸ் பெல்ட் டைல ஒரு பேச்சு லொட்டு லொசுக்குன்னு எல்லாத்தையும் மாட்டி விட்டு குதின்னு குதிக்கிறவனுக்கு குஞ்சு மணியும் மாட்டிடாம ஜிப்பையும் போட்டு விட்டு அவனை பள்ளிக்கூடத்துக்கு ஏற்பாடு பண்றதுக்குள்ள ஏற்பாடு பெரும்பாடு எவ்வளோ பெரிய கடமைய அவன் சொல்லும் போது ரொம்ப புதுசா நான் கேட்கும் போதே நல்லா இருக்கு. திருச்சியில பேரு பண்ண ஜோசிக்காரன் கூட என் கையை பத்தி ஜோசி சொல்ல முடியாம தவிக்கிறாண்டி. உன் பிள்ளைக்கு குண்டிகள் விட்டு என் கையெல்லாம் அழிஞ்சு போச்சுடி. இதெல்லாம் எதனால உனக்கு தெரியல தெரியுமா? எல்லாத்தையும் சொல்லி சேரவேன் இல்லடி இந்த தாய் மாமே. எதையுமே சொல்லாம சேரவேன் தாண்டி தாய் மாமே. என்னையவே சொல்ல வச்சுட்டீங்கல்ல. இந்த சீனே எதுக்கு டெலிட் பண்ணாங்கன்னு தெரியல. நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. ஒருவேளை படத்துடைய நேரம் வச்சு சம்திங் அதனால் கட் பண்ணியிருக்கலாம். இல்லைனா அந்த படம் வந்து அழகாக போகும்போது இந்த சீன் வந்து இடையில ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். நல்லா தான் இருக்குது. இந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அக்கா தம்பி அவங்க 2 பேரும் பேசுகிற விஷயம் அவருடைய லவ் மேட்ரு தெரிகிற விஷயம், அதுக்கப்புறம் அவர் வந்து அவங்க வந்து கோபத்தில் கேட்குறது, அதுக்கு அவர் சொல்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அதுவும் சூரி சார் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப புதுசாக தெரிகிறாரு எனக்கு. ஏன்னா விடுதலையே அவர் வந்து ஆக்டிங் வந்து செம்மையாக கட்டிட்டார், செம்மையாக பண்ணுவாருன்ற மாதிரி தான் தெரியுது. அவர் அந்த எமோஷ்னலாக ஒரு கனெக்ட் வந்து எப்போவுமே அவர்கிட்ட இருக்கும். அவர் விடுதலை படத்துலேருந்தே அவருடைய ஆக்டிங் ரொம்ப பிடிச்சதால இந்த படத்தில் அவர் வந்து புதுசாக தெரிகிறார். எல்லாம் அவருடைய விடுதலையாக இருக்கட்டும், கருடனாக இருக்கட்டும், அந்த எமோஷ்னல் வந்து அவர் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப அழகாக நமக்கு வெளிக்காட்டுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும் அவருடைய படங்களை பார்க்கும்போது.
இந்த படத்தில் வந்து ஒரு அக்கா தம்பியோடைய பாசத்தையும் தாய்மாமன் உறவை பற்றியும் பேசக்கூடிய படமாக தான் இந்த படம் இருக்குது. அதில் வந்து நம்ம சூரி சார் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கும்போது செம்மையாக பண்ணியிருக்காருன்ற மாதிரி பாசிட்டிவான ரிவ்யூ தான் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ வரைக்குமே. படம் வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்கு, சம்பவம் பண்ணியிருக்கு. சைலண்ட்டான ஒரு பாச சம்பவம் மாதிரி தான், ஒரு தாய்மாமன் உறவை பற்றினா பேசக்கூடிய ஒரு பெரிய சம்பவம் தான் பண்ணியிருக்காங்க. இந்த சீனை பார்க்கும்போதே அதில் தெரியுது, உணர முடியுது. அவர் அந்த எல்லாம் சொல்லிட்டு லாஸ்ட்டாக அந்த முடியும் போது ரொம்ப டச்சிங்காக இருந்தது அந்த டைலாக்கு. நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் சொல்கிறேனே, சூரி சார் வந்து புதுசாக தெரியுறாரு இதில். அவர் வந்து ஒரு தாய்மாமன் வந்து எப்படி இருப்பாங்கன்றத ரொம்ப அழகாக அவருடைய பாணியில் அவர் சொல்லியிருக்காருன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. செம்ம சீனு. ஆனால் எதுக்கு டெலீட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. வச்சுருக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி நேரம் காரணமாக கட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா படம் வந்து ஒரு இதில் போயின்னு இருக்குது, அதில் இந்த சீனை வச்சு அதை நான் ஆகுமோன்ற மாதிரி கூட கட் பண்ணியிருக்கலாம். நல்லாயிருக்கு. ட்ரெயிலர் சீன் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.